ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே சமையல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சர்ப்ரைஸ்! சிக்கன் பிரியாணி. ஸோ என்னுடைய பர்த்டே ஸ்பெஷல் தான் இது. ஃப்ரைடேவே செஞ்சாச்சு. எல்லார் வீட்லேயுமே முஸ்லீம்ஸில் மோஸ்ட்லி ஃப்ரைடே ஸ்பெஷலாக தான் செஞ்சு சாப்பிடுவோம். நெய்ச்சோறு, பகாரியா சோறு, இல்லைன்னா பிரியாணி, அந்த மோஸ்ட்லி கறி தான் எடுப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயே சிக்கன் பிரியாணி நான் 1 கிலோ செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு கழுவிக்குங்க. நான் கொஞ்சம் சிக்கனை எடுத்து சிக்கன் 65 மசாலாவுக்கு பெரட்டி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, பிரியாணி மசாலா, பெப்பரு, அப்புறம் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு லெமனையும் சேர்த்து புழிஞ்சு வச்சு நல்லா பெரட்டி வச்சிடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் மேரினேட்காக வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழே வைங்க. நல்லா சில்லுன்னு ஆகட்டும். நல்லா மசாலா ஏறி இருக்கும். நம்ம 1/2 அன் ஹவர் கழிச்சு எண்ணெயில் போட்டு சுட சுட பொரிச்சு எடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ப்ரெஸ்ட்டு பீஸு எடுத்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். லெக் பீஸ் தான் சாஃப்டாக இருக்கும். இது ப்ரெஸ்ட்டு பீஸ் தான், அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. நீங்கள் லெக் பீஸ் செய்யும் போது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது ஏற்கனவே ஹார்டாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் சேர்க்கலை. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ தக்காளி நான் 5 எடுப்பேன். இன்றைக்கி குட்டியாக இருக்கிறதுனால 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நடுவில் இருக்க விதையை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 11 வெங்காயம் எடுத்துருக்கேன்னா. ஸோ அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. அப்போ தேவையான அளவு புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்குமே பிரியாணி பிடிக்காமல் இருக்காது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுனால் பிரியாணி தான். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மசாலா நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த குழம்பு மசாலா. எங்கள் மாமி ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இது கருவாடு, இதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ராம்நாடு ஊர்லேருந்து வந்துருந்துச்சு. கருவாடு தான் அங்கே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் ரெசிபி செஞ்சு போடுறேன். ஸோ இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்கிறதுக்கு. ஸோ சட்டியில் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம் எவ்வளோ நல்லா எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடும்போது சீக்கிரமாக மசிஞ்சிடும் வெங்காயம் எண்ணெயில். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா, மல்லி எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பிரட்டி சிக்கன்னு, அதை எடுத்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நான் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு காரம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா 2ம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணினா ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம கரெக்டான அளவில் எல்லாமே சேர்த்தா பர்ஃபெக்டாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசியை தனியாக உலையில் கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எந்த அளவு ரைஸ் வேகணும்னு சொல்லி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக கிரேவி செஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு அடுப்பில் உலையை கொதிக்க வச்சுட்டு பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்டுட்டு உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 80% குக் ஆகிடட்டும். இப்போ நம்ம கிரேவியில் சேர்க்க போகிற 2 பொருள் லெமன் அண்ட் தயிர். ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. 10 ரூபாய் தயிர் சேர்த்துக்குங்க, ஒரு பேக்கெட்டு.
நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோறுமே வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வெந்துருச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புதினா மல்லி போட்டுட்டு நம்ம வடிச்சிடலாம் தனியாக. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ இந்த கிரேவியில் நம்ம அந்த வடித்த சோறை தூக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரேவியுமே வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்குது. லைட்டாக தண்ணி இருக்குது. ஸோ நம்ம தம்மு போடும்போது அது கரெக்டான லெவலுக்கு வந்துடும். ஸோ மேலே கீழே பிரட்டி விடுங்க. தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக புதினா மல்லி மேலே தூவி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுடலாம். தம் போடும்போது மேலே வந்து நம்ம வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை தூக்கி வைங்க வெயிட்டுக்கு. ஸோ 20 மினிட்ஸ் நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சிக்கன் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் செம்மையாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிக்கன் 65 சரி, பிரியாணி சரி ரொம்ப பர்ஃபெக்டாகவே நல்லாவே வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு, காரம். ஸோ செம்மையாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.